இந்தியா சுதந்திரம் அடைகிறதுக்கு முன்னாடி நமக்கு பிரிட்டிஷ் அப்படின்ற கண்ணுக்கு தெரிஞ்ச ஒரு எதிரி இருந்தான். அவனை எதிர்த்து நம்மளால் போராட முடிஞ்சுது. ஆனால் சுதந்திரத்துக்கு அப்புறமா இந்தியாவிற்கு தீவிரவாதிகள் அப்படின்ற கண்ணுக்கு தெரியாத நிறைய எதிரிகள் இருக்காங்க. அவங்க நமக்கு நிறைய இழப்புகளை ஏற்படுத்தியிருக்காங்க. இந்தியாவுக்கு சிறந்த வீரர்களும் உலகத்தரம் மிக்க ஆயுதமும் ரொம்ப அவசியமானது. தன்னோட பாதுகாப்பை எவ்வளவு பலப்படுத்தியிருக்காங்க அப்படின்றத நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஹலோ எவ்ரிவான், வெல்கம் டு வினோத்ஸ் vlog. தீவிரவாதிகள்கிட்ட இருந்தும் மற்ற நாடு நமக்கு கொடுக்கக்கூடிய தொல்லைகளிலிருந்தும் நம்மளை பாதுகாக்கிறதுக்கு இராணுவம், கடல் படை, விமானப்படை இவங்கெல்லாம் இருக்காங்க. இவங்களை தவிர உள்நாட்டு பிரச்சனைகளை சமாளிக்கிறதுக்கு போலீஸ் இருக்காங்க. இவங்க மட்டும் இல்லாமல் இவங்களை விட மிகவும் திறமையான அதிகாரிகள் நமக்கு வேணும். அதுக்காக இந்தியா 8 சிறப்பு தனி பிரிவு அமைச்சிருக்காங்க. அவங்க யாருன்னா மார்கோஸ், கோப்ரா, கருட், கட்டக், பிளாக் கேட்ஸ், ஸ்பெஷல் ஃப்ரான்டியர் ஃபோர்ஸ், பாரா கமாண்டோ, ஃபோர்ஸ்மன். முதலாவதாக நம்ம பார்க்க போகிறது மார்கோஸ். மார்கோஸ் அப்படின்னா மரைன் கமாண்டோஸ் அப்படின்னு அர்த்தம். 1986 வருஷம் இந்திய கடற்படையினால் நிறுவப்பட்டது தான் இந்த மார்கோஸ். உலகத்திலேயே தலை சிறந்த கமாண்டோ படைகளில் மார்கோஸும் ஒன்று. இவங்களால் எந்த ஒரு தட்பவெப்பத்திலையும், எந்த ஒரு சூழ்நிலையிலும், எந்த ஒரு இடத்துலையும் சண்டை போட முடியும். இவங்களால் கடல், ஆறு, ஏரி இந்த மாதிரி நீர்நிலைகள்லையும் பதுங்கி சண்டை போட முடியும். எப்படி இவங்களுடைய திறமை உலகத்தரம் மிக்கதோ அதே மாதிரி இவங்களுக்கு கொடுக்கக்கூடிய பயிற்சியும் உலகத்தரம் வாய்ந்தது தான். இவங்களுடைய பயிற்சி மொத்தம் 4 கட்டமாக நடைபெறும். முதல் கட்டமாக எல்லாருக்கும் ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் டெஸ்ட் நடக்கும். இந்த ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் டெஸ்ட் எவ்வளோ கஷ்டம் அப்படின்னா 80-90% பேர் அதை கிளியர் பண்ண முடியாமல் வெளியேறிடுவாங்க. 2வது கட்டத்தில் 3 நாள் தொடர்ந்து இன்னும் கடுமையான ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் டெஸ்ட் நடக்கும். 3வது கட்டத்தில் 5 வாரங்கள் தொடர்ந்து அவங்களுக்கு பயிற்சி நடக்கும். இந்த பயிற்சியில் வீரர்களை எவ்வளோ தூரம் தூங்க விடாமல் கடினமான பயிற்சிகளை கொடுக்க முடியுமோ அதை கொடுப்பாங்க. இந்த பயிற்சிக்கு பேர் ஹெல்ஸ் வீக் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது நரக வாரங்கள் அப்படின்னு மார்கோஸ் ட்ரைனிங்கில் இதை குறிப்பிடுறாங்க. 4வது கட்டத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா, வீரர்கள் 800 மீட்டர் தூரத்திற்கு அவங்க தவழ்ந்து போவாங்க. அதுக்கு பேர் டெத் கிரால் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த டெத் கிராலிங் முடிஞ்ச உடனே அவங்க 25 மீட்டர் தூரத்தில் இருக்கிற ஒரு இலக்கை சுடணும். அந்த இலக்கு பக்கத்துலேயே ஒரு ஆளை நிற்க வச்சுருப்பாங்க. இந்த கடுமையான 4 கட்டங்களையும் அவங்க தாண்டிட்டாங்கன்னா அவங்களுடைய திறமை எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னா, அவங்களால முழு வேகத்தில் ஓடிக்கிட்டேவும், தண்ணிக்குள்ளே இருந்தும், இல்லைன்னா ஒரு கண்ணாடியை பார்த்துக்கிட்டே அவங்களால ஒரு இலக்கை சுட முடியும். கடலுக்கு நடுவில் இருக்கிற ஏதாவது ஒரு இலக்கை தாக்கணும் அப்படின்னா இவங்களை மிலிட்ரி ஃப்ளைட்டில் அங்கே கொண்டு போயிட்டு மேலே இருந்து பேராஷூட் போட்டுட்டு குதிக்க வைப்பாங்க. தண்ணிக்குள்ளேருந்து வெளியே வந்த உடனே இவங்களால் சண்டை போட முடியும். அந்த மாதிரியான உலகத்தரம் வாய்ந்த ஆயுதங்கள் இவங்கக்கிட்ட இருக்குது. எந்த தட்பவெப்பத்திலையும் இவங்க ஆயுதங்கள் பழுதாகாது. அடுத்தது நம்ம பார்க்க போகிறது கோப்ரா. 2008 வருஷம் CRPF, அதாவது சென்ட்ரல் ரிசர்வ் போலீஸ் ஃபோர்ஸ், அவங்களால் உருவாக்கப்பட்டது தான் இந்த கோப்ரா. இவங்களை எதுக்காக உருவாக்குனாங்க அப்படின்னா, நக்சலைட்டுகளை ஒழிக்கிறதுக்காக. நக்சலைட்டுகளை ஒழிக்கணும் அப்படின்னா இந்திய வீரர்களுக்கு கரில்லா போர் முறையை கற்றுக் கொடுக்க வேண்டியது ரொம்ப அவசியமாக இருந்தது. கரில்லா போர் முறை என்ன அப்படின்னா, நக்சலைட்டுகள் மறைஞ்சிருந்து தாக்குறதும், எந்த ஒரு போர் விதிமுறைக்கு உட்படாத தன்னிச்சையாக மறைஞ்சிருந்து தாக்கக்கூடிய ஒரு போர் முறையை தான் கரில்லான்னு சொல்லுவாங்க. அந்த கரில்லா டெக்னிக்கை ரொம்ப சிறப்பாக இவங்களுக்கு பயிற்சி கொடுத்துருக்காங்க. இந்தியாவிலேயே இவங்க ரொம்ப அனுபவம் மிக்க, ரொம்ப வெற்றிகரமான ஒரு பிரிவு அப்படின்னா கோப்ராவை சொல்லுவாங்க. இவங்ககிட்ட இருக்கிற ஆயுதமும் உலகத்தரம் வாய்ந்த ஆயுதங்கள். இந்திய விமானப்படையினால் 2004 வருஷம் நிறுவப்பட்டது தான் இந்த கருட். கருட் அவங்களோட முக்கியமான வேலை என்ன அப்படின்னா, ஆகாயத்தில் நடக்கக்கூடிய எந்த ஒரு தீவிரவாத அத்துமீறல்களையும் சமாளிக்கிறது. அதை தவிர இந்தியாவில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான விமான தளங்களை எல்லாம் பாதுகாக்கிறது. இந்திய விமானப்படை வீரர்கள் தவிர கருடில் மற்ற பிரிவிலிருந்தும் வீரர்கள் சேரலாம். உதாரணமாக
இராணுவத்திலிருந்தோ கடற்படையிலிருந்தோ வீரர்கள் அங்கே சேர முடியும். அவங்க 3 வருஷம் கடுமையான பயிற்சிக்கு பிறகு தான் ஒரு கருட் கமாண்டோவாக ஆக முடியும். கட்டக் கமாண்டோஸ் இந்திய இராணுவத்தை சேர்ந்தவங்க. அவங்களுடைய முக்கியமான வேலை என்ன அப்படின்னா, எதிரிகளோட எல்லை பகுதிக்கு ரொம்ப கிட்ட இருந்து அங்கே நடக்கக்கூடிய எதிரிகளுடைய நடமாட்டம், அவங்க ஏதாவது அத்துமீறல் பண்ணுறாங்களா அப்படின்றத பற்றி தகவல் சேகரித்து அதை இராணுவத்துக்கு கொடுக்கணும். அதை தவிர போர் நடக்கிற சமயத்தில் இவங்க தான் இராணுவத்திற்கு முதல் தடுப்பு சுவராக இருப்பாங்க. தடுப்பு சுவர் அப்படின்னு சொன்னதும் நிறைய வீரர்கள் இருக்க மாட்டாங்க. ஒரு கட்டக் குரூப் எடுத்துக்கிட்டிங்கன்னா 20 பேர் மட்டும்தான் இருப்பாங்க. அந்த மாதிரி சின்ன சின்ன குரூப்பாக நிறைய இடத்துல இருப்பாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, எதிரிகளோட எல்லை பகுதிக்கு ரொம்ப பக்கத்துலேயே போயிட்டு அங்கே இருக்கிறவங்கள மறைஞ்சிருந்து இவங்க தாக்குவாங்க. இவங்க எந்த ஒரு போர் சூழ்நிலையிலையும் இந்திய இராணுவம் பின்னடைவு சந்திக்காமல் இருக்கணும், முன்னோக்கியே போகணும் அப்படின்றதுக்காக எதிரிகளுக்கு தெரியாமல் அவங்க இடத்துக்கு பக்கத்துலேயே ஒரு பாதுகாப்பான இடத்த உருவாக்கி வைப்பாங்க. இந்த கட்டக் கமாண்டோஸ் பொதுவாக மாறு வேஷத்தில் எல்லை பகுதிகளில் சுற்றிக்கிட்டு இருப்பாங்க. இதில் சேர்றதுக்கு உண்மையிலேயே மிகவும் உடல் வலிமை மிக்க, மன உறுதி மிக்க வீரர்களை தான் செலக்ட் பண்ணுவாங்க. பிளாக் கேட்ஸ் இவங்க நேஷ்னல் செக்யூரிட்டி கார்டு பிரிவை சேர்ந்தவங்க. 1986 வருஷம் இந்தியன் போலீஸ் ஃபோர்ஸால் நிறுவப்பட்ட ஒரு பிரிவு தான் பிளாக் கேட்ஸ். இவங்களுக்கு ஏன் பிளாக் கேட்ஸ் அப்படின்னு பேர் வந்ததுன்னா, இவங்களுடைய தோற்றத்தினால. இவங்க போட்டிருக்கிற ஹெல்மெட்லேருந்து ஷூ வரைக்கும் எல்லாமே பிளாக் கலரில் இருக்கும். அதுதான் இவங்களுக்கு பிளாக் கேட்ஸ் அப்படின்ற பேர் கொடுத்தது. இவங்களோட முக்கியமான வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விஐபிங்களுக்கெல்லாம் பாதுகாப்பு கொடுக்கறது, எந்த ஒரு நிகழ்ச்சி நடக்கிறதுக்கு முன்னாடியும் அங்கே எல்லாம் பாதுகாப்பாக இருக்கான்னு செக் பண்ணுறது, தீவிரவாத தாக்குதல் நடந்தால் அதை எதிர்த்து போராடுறது. பிளாக் கேட்ஸ் சென்ட்ரல் கவர்மெண்ட்டையோ ஸ்டேட் கவர்மெண்ட்டையோ சேர்ந்தவங்க கிடையாது. இதில் இராணுவத்தில் இருந்தும் போலீஸில் இருந்தும் வீரர்கள் இருப்பாங்க. இவங்களுக்கான ட்ரைனிங் 9 மாதம் நடக்கும். இது எவ்வளவு கஷ்டமான ட்ரைனிங் அப்படின்னா, 50-70% வீரர்கள் தேர்ச்சி அடையாமல் வெளியேறிடுவாங்க. ஸ்பெஷல் ஃப்ரான்டியர் ஃபோர்ஸ் 1967 வருஷம் இண்டோ சைனா வார்க்கு அப்புறமா நிறுவப்பட்டது தான் ஸ்பெஷல் ஃப்ரான்டியர் ஃபோர்ஸ் அப்படிங்கிறது. இவங்களோட முக்கியமான வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியா சைனா பார்டரில் இருக்கிற சியாச்சின் அப்படின்ற அந்த மலைப்பகுதியை பாதுகாக்கிறது தான். இவங்களுடைய சிறப்பம்சங்கள் என்னென்னா, இவங்களால் கரில்லா போர் முறையில் சண்டை போட முடியும். நம்ம பார்த்தோம் இல்லையா, கோப்ரா வீரர்கள் எப்படி கரில்லா முறையில் சண்டை போடுறாங்க அப்படின்னு. இவங்களால் கரில்லா போர் முறைப்படியும் அடர்ந்த காடுகளுக்குள்ளேருந்து மறைஞ்சும் சண்டை போட முடியும். பேராஷூட் மூலமாக இவங்களால் மிலிட்ரி ஃப்ளைட்லேருந்து ஒரு இடத்துக்கு போய் சேர முடியும். எஸ்எஃப்எஃபோட தலைமையகம் பார்த்திங்கன்னா உத்தராகண்டில் இருக்கிற சக்ரதா அப்படின்ற இடத்துல இருக்குது. இவங்களோட முக்கியமான வேலை என்ன அப்படின்னா, இந்தியாவோட ரா, அதாவது ரிசர்ச் அண்ட் அனாலிசிஸ் விங் அப்படின்னு சொல்லப்படுற துறையோட சேர்ந்து வேலை செய்யணும். 1986 நடந்த சியாச்சின் போரில் இவங்களோட பங்களிப்பு மிக முக்கியமானது. பேரா கமாண்டோ 1966 வருஷம் இந்திய இராணுவத்தால் நிறுவப்பட்டது தான் பேரா கமாண்டோ. இவங்களுடைய முக்கியமான வேலை என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, போர் நடக்கும் பொழுது இந்திய இராணுவம் பேராஷூட் மூலமாக இவங்களை எதிரிகளோட எல்லைக்குள்ளே அனுப்புவாங்க. இவங்க போய் தங்களால் முடிஞ்ச வரைக்கும் அங்கே இருக்கிற எதிரி நாட்டு வீரர்களை கொல்லணும். இவங்களுடைய தினசரி பயிற்சி எப்படி இருக்குன்னா, 60 கிலோ பேகை தூக்கிட்டு 20 கிலோமீட்டர் ஓடணும். 33,500 அடியிலிருந்து குதித்து இவங்க பேராஷூட் பயிற்சி செய்யணும். பேரா கமாண்டோஸ் 1971 வருஷம் நமக்கு பாகிஸ்தானோட நடந்த போர்லேயும் 1999 வருஷம் நடந்த கார்கில் போர்லேயும் மிக சிறந்த பங்களிப்பை கொடுத்துருக்காங்க. ஃபோர்ஸ் 1 மும்பை டெரரிஸ்ட் அட்டாக் அப்புறமா மகாராஷ்டிரா கவர்மெண்ட்டால் நிறுவப்பட்ட ஒரு தனி பிரிவு தான் இந்த ஃபோர்ஸ் 1. இவங்களோட வேலை என்னென்னா, மும்பையில் எந்த இடத்துல தீவிரவாத தாக்குதல் நடந்தாலும் தகவல் கிடைச்ச 15 நிமிஷத்துக்குள்ளே இவங்க அங்கே இருப்பாங்க. இவங்களுக்கு இஸ்ரேல் இராணுவத்திலிருந்தும் பயிற்சி கொடுக்கப்படுது. இவங்களோட முக்கியமான வேலை என்னன்னு பார்த்திங்கன்னா, எங்கே தீவிரவாத தாக்குதல் நடந்தாலும் உடனடியாக அங்கே போயிட்டு எவ்வளோ சீக்கிரம் தீவிரவாத தாக்குதலை கட்டுப்படுத்த முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் கட்டுப்படுத்தணும். இந்த மாதிரி 8 தனி பிரிவுகள் தான் இந்தியாவை ரொம்ப பாதுகாப்பான ஒரு சூழ்நிலையில் வச்சுருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு சில சுவாரஸ்யமான தகவல்களை கொடுத்துருக்குன்னு நம்புகிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.